அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஆர்வமாக ஜெபம் செய்வோம். இணையசிக்கு நல்ல ஆண்டவரையே ஸ்தோத்தரிக்கிறோம். காலதோறும் கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி. இந்த ஆலயமே எங்கள் முற்றுமாய் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நான் முழுவதும் நடத்துகிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். காலையை எழுப்புகிறீர், அதற்காக நன்றி. கற்றுக் கொடுக்கிறீர், அதற்காக நன்றி. நாம் முழுவதும் நடத்தப் போகிறீர், அதற்காக நன்றி. காலையில் நம்ம சமூகத்துக்கு வருகிறோம். அப்பா, அந்த சில நேரங்களோடு செலவிட ஆண்டு கொடுத்தையும் பொருட்படுத்திக் கொள்வீண்டு வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எழுந்து நின்று முதற் பாடலாக பக்கம் 22 மனதுருகும் தெய்வமே ஏசையா என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 22. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா, உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, ஸ்தோத்தரிப்பேன். அவமான முள்மொழியே தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. சாபமான முள்மொழியே தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. ஐயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோம். எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோம். உந்தன் தழும்புகளால் சுகமானோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும்.
மனதுருகும் தெய்வமே இயேசையா, உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் இருப்பாராக, உம்மோடு இருப்பாராக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சிறவரையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவி ஏவலாக எங்களை சுத்தம் பண்ணியருளும். ஆமீன். பக்கம் 4 கால ஜெபம் செஞ்சுவிப்போம். சரவலின் தீய பராபரனே, தேவரே சிறுஸ்தவில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவ நிமித்தம் மனசாப்பிடுற யாவருக்கும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள் நெருங்குண்ட புதிதான இதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்த காலத்தில் 2ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜெபம் செஞ்சுவிப்போம். ஆண்டவரே, உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசில் நேரிடும் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கவும் சுத்த இதயத்தோடும் சுத்த மனதோடும் ஒரு ஜனமே பின்பற்றி நடக்கவும் ஒரு ஜனமாக எங்களுக்கு கிருபை தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். வேத பாடம். சங்கீதம் 41, சங்கீதம் 41, Psalm 41, Psalm 41, சங்கீதம் 41 ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவன் உயிரை வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இசத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாக நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவனை எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தனுமாகிய மனுஷன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவளுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிற என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்னென்றைக்கும் உடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மன்னிக்கவும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக. ஆதிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலமிகும் உண்டாவதாக. பழைய ஏற்பாடு பாடம் எரேமியா 7ஆம் அதிகாரம். Jeremiah chapter 7 verses 1 to 20. எரேமியா 7ஆம் அதிகாரம் வசனம் 1 to 20 வரை. எரேமியா 7ஆம் அதிகாரம் வசனம் 1. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகி நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேல் தேவனாகிய சேனையை கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தையை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாக சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பாரதேசியையும் திக்கற்றவனை விதவையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாதத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாகில்
அப்பொழுது நான் உங்கள் பிதாக்கள் கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தையை நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபங்காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி, பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் கொய்கை ஆயிற்றோ? இதோ நானும் அதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் முந்திய நாமம் விளங்க பண்ணின சீலோவிலே என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். நீங்கள் இந்த கிரிகளெல்லாம் செய்தீர்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வந்திருந்தும் நீங்கள் கேளாமலும் நான் உங்களை கூப்பிட்டும் நீர் உத்தரவு கொடாமலும் போனபடியினால் என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல செய்வேன். நான் உங்களுடைய எல்லா சகோதரமாகிய எப்ராஹிம் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவளுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவளுக்காக பரிந்து பேச வேண்டாம். நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறதை நீ காணவில்லையா? எனக்கு மௌனம் உண்டாக அந்நிய தேவர்களுக்கு வானபலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கனி பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள், பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மாப்பு செய்கிறார்கள். அவர்கள் எனக்கா மௌனம் உண்டாக்குகிறார்கள். தங்கள் முகங்கள் வெட்கத்துக்குப்படும்படி அவர்கள் தங்களுக்கு அல்லவா மனமடி உண்டாக்குகிறார்கள் என கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இதோ என் கோபமும் என் உக்கிரமும் இந்த ஸ்தலத்து மேலும் மனுஷர் மேலும் மிருகங்களிலும் வெளியின் மரங்கள் மேலும் பூமியின் கனிகள் மேலும் ஊற்றப்படும், அது அவியாமல் எரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் புதிய பாடம் யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 27 40 வரை. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 40 வரை. John chapter 6 verses 27 to 40. John chapter 6 verses 27 to 40. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமார் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகி தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்கள் பிரதித்திரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியாய் இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிய கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவரை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்தில் இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவன் எனக்கு கொடுக்க யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்திலிருந்து வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர் எழுப்புவதே என்னை அனுப்பின பிதா சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கும் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாள் எழுப்புவதும் என்னை அனுப்பினுடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு சொந்தம் உண்டாவதாக. வாசித்த பாடங்களை நாம் தியானித்து பார்ப்போம். எரேமியா 7ஆம் அதிகாரத்தில்
எரேமியாவுக்கு ஆண்டு சொல்ற வார்த்தைகள் மறுபடியும் ஜனங்களை மன்ன திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். உங்கள் கிரியைகளை சீர்படுத்துங்கள், உங்களுடைய செய்கைகளை சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. பொய்களை பேசுறாங்க, தவறான ஆணையிடுறாங்க, பொய்யானை இடுகிறாங்க, விபச்சாரம் செய்யறாங்க, பாகாலுக்கு தூபம் காட்டுகிறாங்க, கொலை செய்யறாங்க. இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத தவறான காரியங்கள் 10 கட்டளை உடைக்கிற காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு எச்சரிக்கிறாரு. மனத்திரும்ப சொல்றாரு, கேட்க சொல்றாரு. ஆனால் ஜனம் கேட்காத பட்சத்துல ஆபத்து வரும், நான் அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அதே நேரத்தில் இறைவகிட்ட ஆண்டு சொல்றாரு, நீ ஜனத்துக்காக ப்ரே பண்ணாத, ஜனத்துக்காக நீ கதை அழுவாத, உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், நான் முடிவு பண்ணிட்டேன், இதான் நடக்கும் அப்படி என்று ஆண்டவர் சொல்லிட்டார். புதிய வரும் பொழுது எவ்வளவுதான் ஆண்டவர் ஜனங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் ஜனங்கள் மன திரும்பாமல் இருக்கும் பொழுது ஆபத்து வருவதை பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாடுல ஆண்டவர் அந்த ஆபத்துக்கு பதிலாக ஆண்டவர் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்க இயேசு உலகத்துக்கு அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் வரும் பொழுது இன்னைக்கு ஆக்கனை தீர்ப்பு இல்லை. இயேசு வந்திருக்கும் பொழுது அவர் வார்த்தையில கேட்டு நடக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தான் உலகத்துல வந்த மெய்யான அப்பமா இருக்கிறார். அவர் சொல்றாரு, அவர் அனுப்பினவை நீங்கள் விசுவாசிப்பது தேவனுக்கு ஏற்ற கிரியை. அப்படியே சொல்ற தேவனுக்கு ஏற்ற கிரியை நீங்க நடப்பீங்க, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு அப்படின்னு. அப்ப ஜனம் கேட்டாங்க, என்ன கிரியை, அங்க என்ன செய்யணும், என்ன ஆக்ஷன் செய்யணும், என்னதான் நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுனாரு, அவர் அனுப்பினவர் இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், எல்லாம் செய்து முடித்த இயேசு இருக்கிறாரு. ஆனா அவர் நம்ம கற்றுக்கொண்ட காரியம் என்றால் அவர் விசுவாசிப்பதுதான் நம்ம பழைய பாலில் இருக்கிற கிரியைகள். பழைய பாலில் இருக்கிற ஒவ்வொரு ஆக்ஷன், ஒவ்வொரு பலிகள், சாக்ரிஃபைசஸ், இதெல்லாம் புதிய வரும் பொழுது இயேசுவான செய்து முடித்து இயேசுவான் நமக்கு என்ன சொல்றாரு என்றால், என்ன விசுவாசிங்க, இயேசு விசுவாசிங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படி இயேசு விசுவாசிக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்ப்போம். இரண்டாவதாக இயேசு சொல்றாரு, நான் தான் உலகத்தில் வந்த மெய்யான அப்பம், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளி அப்பம். பழைய பால ஜனங்கள் ஆண்டு வார்த்தை கேட்டு கீழ்ப்படியாத பொழுது அவர்கள் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாய் வாழ முடியல, ஆண்டவரும் அவரோடு இருக்க முடியல. அதனால புதிய பால இயேசு வரும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக வானத்தில் இறங்கி வந்தவராய் வருகிறாரு. அப்படின்னா பழைய ஏற்பாடுல மன்னாவை புசித்து இறந்துதான் போனாங்க தவிர உயிரோடு காலகாலமா இல்லை. ஆனா புதிய ஏற்பாடு இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். காலகாலமாக ஆண்டோடு வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு நாம் செல்கிறோம். அப்ப இயேசுவானவர் இன்னைக்கு விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, அவர் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு பசி தாகம் வராது என்று பார்க்கிறோம். அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் தன்னை காண்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் விசுவாசிக்கிறவர்களை அவர் தள்ளி விடுவதில்லை என்று பார்க்கிறோம். அவர் விசுவாசிக்கிறவர்கள் தேவ சித்தத்தை அறிந்து அதை செய்வார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் யாருமே அவரிடத்து படித்துக் கொள்ள முடியாது, யாருமே ஆண்டவருடைய பாதுகாப்பிலிருந்து விலக முடியாது. அவர் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய கடைசி நாட்கள் எழுப்புகிறார், ஒன்றையும் இழந்து போகாமல். அப்பனா ஆண்டவர் யாரையும் இழந்து போக செய்யாமல் கடைசி நாளில் அவர் எழுப்புவாரு. இது பிதாவின் சித்தமாய் இருக்கிறது என்று இயேசுவான் சொல்றார். அப்ப இன்று நாம் இந்த உலகத்தில் வாழ்ற நாட்கள்ல நாம் கிரியைகளை எப்படி சரிப்படுத்தி ஆண்டவர் விரும்புகிற வண்ணமா எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆழ்ந்து பார்ப்போம். இயேசுவான் வரும் பொழுது நிறைய காலம் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இயேசு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையை சரிப்படுத்தும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். பிதாவின் சித்தம் இதுதான், பிதாவின் விருப்பம் இதுதான். இந்த ஆண்டவர் அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ அழைக்கிறார். இன்னைக்கு நாம் நம்முடைய குடும்பம் எல்லாருமே ஆராய்ந்து பார்ப்போம். நான் இயேசு விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் பொழுது, நாம் விசுவாசத்தின் கிரியைகள், தேவனுக்கு ஏற்ற நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தேவன் சித்தத்தை செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நம் வழியை சரிப்படுத்தி கடைசி வரை ஆண்டவருக்கு வாழ்ந்து முடித்து நித்திய ஜீவனுக்கு செல்ல நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு உள்ள பாடங்களை வாசிக்கிறோம். தியானத்தை பார்ப்போம். நான் முழு தியானத்தை பாருங்கள். விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, தேவனுக்கென்று நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உலகத்தில் வந்திருக்கிறாரு.
அதனால் விசுவாசத்தின் கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம் வாழ்க்கையை ஆண்டுக்கு ஏற்ற வழியில் சரிப்படுத்துவோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, அப்பா, நீ கொடுக்கிற நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நேற்று தினம் முழுவதும் எங்களை காத்தீர், இரவெல்லாம் எங்களை காத்தீர், புதிய நாளை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. இந்த காலை வேலையும் சம்பத்து வரும் பொழுது ஸ்தோத்தரிக்கிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். நீ நல்லவர், நீர் பெரியவர், எங்களை காண்கிற ஆண்டவர், எங்களை காத்து வழிநடத்துகிற ஆண்டவர். அப்பா, தொடர்ந்து நாள் முழுவதும் படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிறவர்கள் அனைவரும் கருத்தில் வைக்கிறோம். போக்கில் வரத்தை காத்துக்கொள்வீராக. அவர் வேலைகளை ஆஸ்வதியும், படிப்பை ஆஸ்வதி. வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள் அனைவரையும் கருத்தில் வைக்கிறோம். பாதுகாத்து வழிநடத்தும். அப்பா, சுகீனமாய் பலமாய் இருக்கிறவர்களை தொட்டு சுகப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆழ்ந்து கொண்டு வருவீராக. எங்களுடைய ஜபங்கள் யாருக்கு தேவையாக இருக்கிறதோ இந்த இரவில், இந்த கால வேளையில் அவர்களை ஜபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அப்பா, நீ தொட்டு சுகப்படுத்தி அதை பலப்படுத்தி காத்துக்கொள்ளுமா ஜபிக்கிறோம். நான் முழுவதும் ஆணையை நடத்துவீராக. வழியில் எங்களை வழிநடத்துவீராக. எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றன்று எங்கள் அப்பத்தை தாரும். எங்களை விரும்பாய் குற்றம் சொல்லுவதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் லட்சத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் வருவர்களே. ஆமீன். நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். பக்கம் 9. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, துவார் என்றுமே. ஐயமிருந்த காலத்தில் ஆவி குறைவால்தான், மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றாயுள்ள மாறிற்று, இயேசுன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை சமீபரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழம் உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஆமாண்டவரே, என்னை காக்கும் வல்ல மீட்பு இருப்பதற்காக நன்றி. நாம் முழுவதும் என்னை காத்து வழிநடத்துவீராக. அப்பா, எங்களை தேவையை சந்திப்பீராக.
ஒவ்வொரு வேலைகளிலும் ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கரம் எங்களை அணைத்துக் கொள்ளட்டும், தாங்கட்டும், சுமக்கட்டும். அப்பா, நான் முழுவதும் எங்களை தொடர்ந்து வழிநடத்தி எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். உனக்கு ஸ்தோத்திரம்.